இளவேனில் என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம், மனிதநேயமும் மனதின் நியாயமும் மானுட வசந்தம். இளவேனில் என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம், மனிதநேயமும் மனதின் நியாயமும் மானுட வசந்தம். ஓரிரை ஓர்குலம் என்கிற சுகமே உலகுக்கு வசந்தம், ஒற்றுமை கையிட்டை பற்றிடும் கரமே உறவுக்கு வசந்தம், உறவுக்கு வசந்தம். இளவேனில் என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம், மனிதநேயமும் மனதின் நியாயமும் மானுட வசந்தம். கடந்த 18ஆம் தேதி நேஷனல் லா ஃபாரம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஈத் மிலன் நிகழ்ச்சியில் தமிழக செய்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் செந்தமிழன், நடிகர் பொன்னம்பலம், நடிகர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் சமூக அமைதிக்கு 10 கட்டளைகள் என்ற தலைப்பில் ஆற்றிய உரை. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நேஷனல் லா ஃபோரத்தின் சார்பில் நடைபெறுகிற ஈகை திருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் சகோதரர் ராஜா முகமது அய்யூப் அவர்களே, விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மையெல்லாம் பெருமைப்படுத்திய தமிழ்நாட்டினுடைய செய்தி மற்றும் சட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தமிழன் அவர்களே, எனக்கு முன்னால் சிறந்ததொரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற லயன் சங்கர் அவர்களே, ஆசிரியர் முருகன் அவர்களே, பொன்னம்பலம் அவர்களே, செந்தில் அவர்களே, இலங்கை அதிதி சஃபா அவர்களே மற்றும் இங்கே திரளாக குழுமி இருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவதாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை நான் மிகவும் பாராட்ட விரும்புகிறேன். பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்களையும் சமுதாயத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களையும் ஒன்றாக ஓரிடத்திலே இணைத்து ஒரு நல்லிணக்க நிகழ்ச்சியாக அவர் ஏற்பாடு செய்திருப்பது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா போன்ற ஒரு பன்மை சமுதாயத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் மிகவும் அவசியம். இந்தியாவிலேயே ஒற்றுமைக்கு முன்மாதிரியாக இருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். வடபுலத்தில் எவ்வளவு கலவரங்கள் நிகழ்ந்தாலும் அமைதி பூங்காவாக திகழ்கிற ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். நான் வடநாட்டிலிருந்து வருகின்ற மக்களிடத்திலே நான் ஒன்றை சொல்லுவேன். தயவு செய்து இந்த கலாச்சாரத்தை நீங்கள் ஏன் அங்கே இறக்குமதி செய்யக்கூடாது? அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, எங்கள் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களை போல் நீங்களும் அமைதியாக இருக்க முடியுமே என்று நான் அவரிடத்திலே சொல்வதுண்டு. ஆகவே இது தமிழ் மண்ணில் இன்றல்ல, நூற்றாண்டு காலமாக பாரம்பரியமாக ஊறி போய்விட்ட ஒரு கலாச்சாரம். ஆக ஒற்றுமை நல்லிணக்கம் என்ற இந்த மண்ணின் கலாச்சாரத்தை மேலும் உறுதிப்படுத்திய வகையிலே இந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்து வருகிறார். அவருக்கும் அவரை சார்ந்த தோழர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 30 நாட்களாக ஃபாஸ்ட், இப்போது ஃபீஸ்ட் இல்லையா? ஃபாஸ்டை தொடர்ந்து இப்போது ஃபீஸ்ட் வருகிறது, விரதத்தை தொடர்ந்து விருந்து வருகிறது இல்லையா? ஆக விரதம் எதற்காக, விருந்து எதற்காக, இரண்டையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விரதத்தின் மூலமாக பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து பெற்றது என்ன? பயிற்சி, ஆன்மீக பயிற்சி, ஒழுக்க பயிற்சி. ஏனென்றால் இதுதான் மனிதனுக்கு இன்றைக்கு மிக தேவையான ஒன்று. ஒழுக்கம் இல்லாத சமுதாயத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இப்போது அண்ணா ஹசாரே பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவரை பாராட்டுகிறோம். இந்த நாட்டிலே ஊழலை பற்றி எவருமே குரல் கொடுக்காத ஒரு காலகட்டத்தில் அதனை கையில் எடுத்து இதற்காக குரல் கொடுக்க வருகின்ற அவரை பாராட்டுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் சட்டங்கள் மட்டும் ஊழலை ஒழிக்குமா? அதான் நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி. இருக்கிற சட்டங்கள் போதாதா? லோக்காயுத்தும் லோக்பாலும் வந்துவிட்டால் பெரிய மந்திரங்கள் ஒன்றும் நிகழ்ந்து விடாது. அந்த லோக்பாலையும் லோக்காயுத்தின் அமுல்படுத்த வேண்டியவர்கள் யார்? நம்மை போன்ற மனிதர்கள். அவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தால் இல்லையா? கண்காணிப்பு அதிகாரியே ஊழல்வாதியாக இருந்தால் எப்படி செய்ய முடியும்? ஆகவே ஒழுக்கம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. ஆகவே இந்த நோன்பு எதை விதைக்க வருகிறது என்று சொன்னால் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும்.
இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் சட்டத்தை ஏமாற்றலாம், சமூகத்தை ஏமாற்றலாம், ஆனால் இறைவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்ற ஒரு உணர்வை தோற்றுவிப்பதற்காக தரப்படுகிற ஆன்மீக பயிற்சி தான் இந்த விரதம் என்பது. ஏனென்றால் நோன்பு காலத்தில் பட்டினி கிடப்பது மட்டுமல்ல, நோன்பிலே பொய் பேசினால், புறம் பேசினால், தீயவற்றை பேசினால் நோன்பு முறிந்துவிடும். பள்ளிவாயிலே உட்கார்ந்து 2 தோழர்கள் புறம் பேசினார்கள் நோன்பு பிடித்த நிலையில். நபிகள் நாயகம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் நோற்ற நோன்பு வீணாகிவிட்டது, இதற்கு பதிலாக வேறொரு நோன்பை நோற்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஆகவே இது ஒரு ஆன்மீக பயிற்சிக்கான மாதம். சொல்வார்கள் நோன்பை பற்றி சொல்லுகிற போது பசியினுடைய கொடுமையை உணர்வதற்காகத்தான் நோன்பு என்பதாக. உண்மைதான், அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் பசியினுடைய கொடுமை வருவதற்கு 30 நாட்கள் தேவையா என்ன? 2 நாள் பட்டினி கிடந்தாலே பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பொய், புறம், அவதூறு, சண்டை, ஏமாற்று, மோசடி இவற்றையெல்லாம் விட்டுவிடுவதற்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த 30 நாட்களில் அதற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆகவே விரதம் என்பது ஒழுக்கத்திற்காக, விருந்து என்பது நல்லிணக்கத்திற்காக. இப்ப 2வது பகுதி இப்போது இங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பன்மை சமுதாயத்தில் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி? அதற்கு இஸ்லாம் என்ன வழிமுறையை காட்டுகிறது? இதான் இப்போது நாம் சில நிமிடங்கள் உணவுக்கு முன்னால் இதை பேசிவிட்டு நாம் உணவுக்கு செல்லலாம். உலகம் இன்றைக்கு ஒரு கிராமமாக மாறிவிட்டது இல்லையா? குளோபல் வில்லேஜ், உலகம் ஒரு கிராமமாக மாறிவிட்டது. உலகத்தில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் நீங்கள் ஒரு பன்மை சமுதாயத்தை பார்ப்பீர்கள். இப்ப அமெரிக்காவுக்கு போனீங்க, அமெரிக்கர்கள் மட்டுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? உலகத்தினுடைய எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உலகமே ஒரு பன்மை சமுதாயமாக மாறிவிட்டது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பன்மை சமுதாயத்தில் ஒற்றுமையாக வாழாவிட்டால் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நாம் தமிழிலே சொல்லுவோம். வள்ளுவன் சொல்வான், ஒரு பசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடு. எந்த நாட்டிலே பிணி இருக்கிறதோ, எந்த நாட்டிலே பகை இருக்கிறதோ, எந்த நாட்டிலே பசி இருக்கிறதோ அந்த நாடு உட்படாது. ஆக பகை உள்ள நாடு உட்படாது. அதிலும் அவன் வள்ளுவன் சொல்லுவான், பகையிலும் மோசமான பகை என்ன தெரியுமா? உட்பகை. வெளிப்பகையை விட ஆபத்தானது உட்பகை இல்லையா? ஆக ஒரு குடும்பமோ, ஒரு நாடோ, ஒரு சமூகமோ தங்களுக்குள் மோதிக்கொண்டால் அது வெளிப்பகையை விட ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது உட்பகை. ஆகவேதான் வள்ளுவன் அதனை வாழும் உட்பகை என்று சொல்வார். ஆகவே நமக்குள் மோதிக்கொண்டால் ஆபத்துக்கள் அதிகம். ஆகவே நாம் இங்கே ஒற்றுமையாக வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் உறவுகள் கொலையும், கலவரங்கள் நீடிக்கும், சமுதாயங்களுக்கிடையே மோதல் ஏற்படும், நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். ஆகவே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நம்மை பிரிக்கின்ற விஷயங்கள் என்ன? மதம், சில சமயங்களிலே மத மாச்சரியங்கள், ஜாதி வேறுபாடுகள், பிராந்திய உணர்வுகள், இவையெல்லாம் நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால், நம்மிலே பலர் சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் என்று சொல்லலாம். கருத்து வேறுபாடுகள் அல்ல. ஏனென்றால் உலகத்தில் கருத்து வேறுபாடு என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். மனிதனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிற வரை சமுதாயத்தில் பல கருத்துக்கள் இருந்தே தீரும். எல்லோரும் ஒத்த கருத்துடலாம் ஒருபோதும் மாற முடியாது. ஆக கருத்து வேறுபாடுகளை நம்மை பிளப்பது ஆதிக்க மனப்பான்மை, ஒரு மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை. ஒரு சமுதாயம், ஒரு இனம், ஒரு நாடு இன்னொரு சமுதாயத்தின் மீது ஆதிக்கம் கொள்ள நினைப்பதனுடைய விளைவாகத்தான் இந்த ஒற்றுமை நம்மிடத்திலே குலைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆதிக்க மனப்பான்மையை அகற்றி அன்பை விதைப்பதன் மூலமாக நம்மாலே ஒற்றுமையை காண முடியும். ஆக இந்த ஒற்றுமையை காண்பதற்கு நான் ஒரு 10 கட்டளைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 10 commandments, ஒரு 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை நீங்கள் பின்பற்றினால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த பகுதியிலும் நம்மால் அமைதியாக வாழ முடியும் என்பதை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். இது வெறும் தத்துவம் அல்ல நான் பேசப்போவது. நபிகள் நாயகம் மதீனாவிலே ஒரு அரசாங்கத்தை அமைத்தார். அங்கே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், உருவ வழிபாட்டுக்காரர் இருந்தார்கள். இத்தனையும் கொண்ட ஒரு சமுதாயத்தில் ஒற்றுமையான ஒரு நிலையை உருவாக்கி காட்டினார். அப்போது செயல்படுத்திய கொள்கைகளைத்தான் உங்களுக்கு முன்னாலே சொல்ல போகிறேனே தவிர வெறும் கற்பனை கொள்கைகள், உட்டோப்பியன் ஐடியாஸ், கற்பனை கொள்கைகளை எல்லாம் உங்களிடத்திலே நான் பேசப் போவதில்லை. முதல் கட்டளை, ஒற்றுமையாக இருப்பதற்கு முதல் கட்டளை என்ன? மனிதர்கள் அனைவரும் சமம். மனிதர்கள் அனைவரும் சமம். எல்லா மனிதர்களும் சமம், எல்லா நாடுகளும் சமம், எல்லா மொழிகளும் சமம், எல்லா இனங்களும் சமம். இந்த சமத்துவ கோட்பாட்டு மனதிலே உள்ளத்திலே வந்துவிட்டால் நிச்சயமாக சமாதானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலர் சொல்லிய கருத்து இல்லையா? இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கருத்தும் இதுதான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கருத்தும் இதுதான். இறைவன் ஒருவன்.
இறைவன் ஒருவன் என்றால் மனித சமுதாயம் ஒன்றுதான். பல கடவுள் இருந்தால் பல சமுதாயம் இருக்கும். ஒரு இறைவன் இருந்தால் ஒரு சமுதாயம் தான் இருக்க முடியும். மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையருடைய வழித்தோன்றல்கள். அத்தனை பேரும் ஒரு தாய் தந்தையருடைய வழித்தோன்றல்கள். அதுக்கு நீங்க என்ன பேரும் வச்சுக்கிடுங்க. நாங்க ஆதம் ஹவ்வாங்கிறோம், ஆடம் ஈவ் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். என்ன பேர் என்ன வச்சுக்கிட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியது என்றால் 2 பேர்ல தோங்கி அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா? இன்றைக்கு உலகத்துல 600 கோடி பேர் இருக்கோம். சென்ற நூற்றாண்டுல 150 கோடி பேர் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போங்க, 5 லட்சமாகவும் 500 ஆகும் 5000 ஆகும். கடைசியில யாரு? 2 பேர் தான். 2 பேர் தான். ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த உண்மையை ஒத்துக்கொண்டால், கூட பிறந்தவனுக்கு மத்தியில எவனா ஜாதி வித்தியாசம் பார்ப்பானா? மூத்த சகோதரன் உயர்ந்த ஜாதிக்காரன், இளைய சகோதரன் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்று மனிதன் எண்ணுவானா? ஆகவே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்து நம்மிடத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுல்கு யாலுல்லா, இந்த உலகம் இறைவனுடைய குடும்பம், இறைவனுடைய குடும்பம். ஆகவே எல்லா மனிதர்களையும் சமமாக மதிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஒருவர் தோளோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போது ஒரு பிரேதம் ஒன்று எடுத்துச் செல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். தோழர்கள் கேட்டார்கள், என்ன அவர் அது ஒரு யூதனுடைய உடலாயிற்றே, நீங்கள் ஏன் எழுந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, அவன் மனிதன் இல்லையா என்று கேட்டார். அவன் மனிதன் இல்லையா? ஆகவே எல்லோரும் மனிதர்கள். அவர்கள் நிறத்தால், மதத்தால், இனத்தால், எந்த அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் மனிதர்கள் என்ற உணர்வு வந்துவிட்டாலே சமத்துவம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது கட்டளை, உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு மதத்தவர்கள், இனத்தவர்கள் வாழுகிற போது உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது. பிற மதங்களையோ பிற சமுதாயங்களையோ இழித்தும் பழித்தும் பேசினால் கலவரங்கள் வெடிக்கும். பரமக்குடியில ஏன் கலவரம் வெடிச்சது? ஒருவர் காயப்படுத்தி கொண்டு, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை காயப்படுத்தியதனுடைய விளைவாகத்தான் அங்கே கலவரங்கள் வெடித்தன. ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய சிலையை அவமானப்படுத்துவது, அதற்கு செருப்பு மாலை அணிவிப்பது, இப்படி சொல்லுகிற போது இன்னொரு தலைவர், இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வெறுப்பு உண்டாகிறது. ஆகவே உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் உன்னுடைய உணர்வை நான் மதிக்கிறேன் இல்லையா? ஐ ரெஸ்பெக்ட், ஐ ரிஜெக்ட் யுவர் ஐடியா, பட் ஐ ரெஸ்பெக்ட் யூ. இந்த கருத்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவேதான் திருமறை சொல்லுகிறது, பிறர் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். பிறர் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். ஆகவே இழிவுபடுத்துதல் என்பதுதான் சமுதாயத்திலே கலவரங்களை உண்டாக்குவதாக அமைந்திருக்கிறது. ஆக கேலி, கிண்டல், பரிகாசம் இவையெல்லாம் உறவுகளை குலைத்துவிடும். நபிகள் நாயகம் காலத்திலே ஒரு தோழர் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவரை பார்த்து, கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்று சொல்லிவிட்டார். கருப்பு தாய்க்கு பிறந்தவனே. அந்த தோழர் நேராக நபிகள் நாயகத்தை சென்றார். இந்த மாதிரி சொல்றாரு உங்க தோழர் ஒருத்தர். அப்படி நபிகள் நாயகம் அவரை அழைத்தார்கள். நான் நினைத்தேன் உங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்து விட்டதாக நினைத்தேன், இன்னும் அந்த அறியாமையின் வாடைதானே உங்களிடத்திலே இன்னும் வீசிக்கொண்டிருக்கிறது என்று கடுமையாக அவரை கடிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த கேலி, கிண்டல், பரிகாசம், இன்னொரு மதத்தையோ இனத்தையோ கேலி பேசுவதை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். ஆகவே இது உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொண்டால் உறவுகள் உருவாகும். விமர்சனம் செய்யலாம். விமர்சனம் என்பது வேறு, இழிவுபடுத்தல் என்பது வேறு. இப்ப நீங்க கேட்கலாம், விமர்சனமே பண்ணக்கூடாதா? தப்பு தப்பான கருத்துக்களை சொல்வார்கள். மனித நாகரிகத்துக்கு எதிரான கருத்தை மதத்தின் பெயரால் சொல்வார்கள். மனிதன் இழிவுபடுத்துவார்கள். இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க வேண்டுமா? விமர்சனம் என்பது வேறு, இழிவுபடுத்தல் என்பது ரெண்டு கொள்ள வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளை காயப்படுத்தாமல் விமர்சனம் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவது கட்டளை, வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆக இந்த நாட்டில் எல்லா இனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கு மாநிலம் கலாச்சாரம் மாறுகிறது இல்லையா? ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், அஸ்ஸாமிலே வாழ்கிற இந்துவினுடைய கலாச்சாரமும் கேரளாவிலே வாழ்கிற இந்துவுடைய கலாச்சாரம் ஒன்றல்ல. இருவரும் ஒரே மதத்தவர்கள் தான். ஒரே மதத்தவர்களாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு இடையே கலாச்சார வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு மதத்திற்குள்ளேயே கலாச்சார வேறுபாடு இருக்கிறது. ஆக இந்த டைவர்சிட்டி என்பது மனித இயற்கையில் என்றுமே உள்ளது. ஆகவே வேற்றுமைகளுக்கு மத்தியில் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நமக்கு தேவை யூனிஃபார்மிட்டி அல்ல, யூனிட்டி. யூனிஃபார்மிட்டி அல்ல, யூனிஃபார்மிட்டி என்றால் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பது. யூனிஃபார்மிட்டி அல்ல, நமக்கு தேவை யூனிட்டி என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிலே சில தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம். முடியுமாங்க? இது முடியவே முடியாது. ஒரு மாநிலத்திற்குள்ளே முடியாத காரியம் அது. ஆகவேதான் திருமறை சொல்லுகிறது, உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்காதீர்கள்.
லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்தில் எவ்வித கட்டாயமும் இல்லை. கருத்தை சொல்வதோடு உன்னுடைய பணி முடிந்து விட்டது. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்திய உரிமை எவருக்கும் கிடையாது. நபிகள் நாயகத்தை பார்த்து குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? நபியே, உம்முடைய கடமை என்ன தெரியுமா? எடுத்துரைப்பது மட்டுமே. எடுத்துரைப்பது மட்டுமே உம்முடைய பணியை தவிர ஏற்றுக்கொள்ள செய்வது உம்முடைய பணி அல்ல. ஆகவே கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு, அதனை கட்டாயப்படுத்தி திணிப்பதற்கு எவருக்கு உரிமை இல்லை. திணிப்பு என்பது ஒரு வன்முறை. திணிப்பு என்பது ஒரு வன்முறை. ஆகவே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை நாம் கற்றுக்கொண்டால் நாட்டிலே அமைதி நிலவும். 4வது கட்டளை, சம உரிமைகள் சம வாய்ப்புகள். ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த நாட்டிலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா இனத்தவருக்கும் சம உரிமைகளும் வாய்ப்புகள். இந்த நாடுன்னு சொன்னா நான் இந்த நாட்டை மனதில் வைத்துக் கொண்டு பேசவில்லை. அரேபியாவிலே வாழ்கிற முஸ்லீம் அல்லாதவருக்கும் இது பொருந்தும். அரேபியாவிலே வாழ்கிற முஸ்லீம் அல்லாதவரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அங்கேயும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். சில இடங்களில் வழங்கப்படுறதில்லை. நீங்க அரேபிய நாட்டில் மற்ற மதத்தவர்கள் வழிபாட்டு தலம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. வழிபாட்டு தலம் வைத்துக் கொள்வதற்கு அரபு நாட்டில் உரிமை இல்லை. இஸ்லாம் ஒன்றும் அப்படி சொல்லல. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. பிற மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை ஒரு முஸ்லீம் நாட்டில் எழுப்பக்கூடாது என்ற எந்த ஒரு சட்டமும் இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் அவர்களாக வைத்துக் கொண்ட சட்டம் அது. ஆகவே சம உரிமைகள் சம வாய்ப்புகள். கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, வழிபாட்டு உரிமைகளிலே, தொழில் செய்வதிலே எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படவில்லை என்றால் அந்த நாட்டிலே நிச்சயமாக அமைதி இருக்க முடியாது. எல்லோருக்கும் உயிருக்கு, உடைமைக்கு, கண்ணியத்திற்கு, அவனுடைய நம்பிக்கைக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். லைஃப், அவனுடைய லைஃப், ப்ராப்பர்ட்டி, ஹானர் அண்ட் பிலீஃப், இந்த 4 விஷயம், குறைந்தது 4 விஷயங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். உயிரை குறித்து சொல்லுகிற போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், எல்லோருடைய உயிர்களும் புனிதமானது. அவர்கள் கடைசி உரையை ஆற்றினார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய கடைசி உரையில் சொன்னார்கள், மக்காவிலே அந்த காபா என்ற ஆலயத்திற்கு முன்னால் அந்த கடைசி உரையை நிகழ்த்துகிறார்கள். அப்போது சொன்னார்கள், இந்த மக்கா எவ்வளவு புனிதமானதோ, இந்த காபா என்ற இந்த தலம் எவ்வளவு புனிதமானதோ, அதை போலவே புனிதமானதுதான் மனிதர்களுடைய உயிர்களும் உடைமைகளும் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய அரசில் பாதுகாப்பு பெற்றிருக்கிற ஒரு முஸ்லிம் அல்லாதவனை ஒருவன் கொலை செய்தால் அவன் சுவனத்தின் வாசனையை கூட நுகர மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக எல்லா உயிர்களும், அங்க முஸ்லீம் அல்லாதவன் என்ற பாகுபாடே கிடையாதாக உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அவனுடைய கண்ணியத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஆகவே இதிலே டபுள் ஸ்டாண்டர்ட் கூடாது. டபுள் ஸ்டாண்டர்ட், இன்னைக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. அவருடைய உயிருக்கு புனிதம், மற்றவருடைய உயிரை இலக்கமாக. இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிடுங்க. ஜார்ஜ் புஷ் 10 லட்சம் பேரை கொண்டிருக்கிறார். 10 லட்சம் பேரை எங்கே? ஈராக்கிலே போய் கொண்டிருக்கிறார். அமெரிக்கர்கள் 3000 பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3000 பேருடைய உயிருக்காக குரல் கொடுக்கிறார். 10 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் மேண்டலின் ஆல்பிரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவரிடத்திலே கேட்டார்கள், என்னம்மா இது அநியாயம், இது சத்தாம் ஹுசைன்ங்கிற ஒரு ஆளை பதவியிலிருந்து அகற்றுவதற்காக 10 லட்சம் பேரை கொலை செய்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயமா என்று கேட்டபோது அந்த அம்மையார் சொன்னார், இட் ஒர்க்ஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவின் நலனுக்காக இது செய்யப்பட வேண்டியதான். பாருங்க, அடுத்தவண்ட உயிரை எவ்வளவு இலக்கமா கருதாங்க பாருங்க, இல்லையா? அவர்கள் நாட்டு மக்களுடைய உயிர் என்றால் புனிதமானதான், மற்றவருடைய உயிர் என்றால் கேவலமானதான். ஆக இத்தகைய நிலைகள், இத்தகைய டபுள் ஸ்டாண்டர்ட், இத்தகைய இரட்டை நிலைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அமைதி வர முடியாது, ஒற்றுமை வர முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நீதி செலுத்துங்கள், அது உங்களுக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கோ, உங்களுடைய உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரியே. உண்மையை சொல்லுப்பா, எது நீதியோ அதை சொல்லு. அது உனக்கே பாதகமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பெற்றோர்களுக்கே அது பாதகமாக இருந்தாலும் சரி, நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க வேண்டும். இது 4வதாக. 5வதாக, எல்லாரும் நல்லவங்க தான், எல்லோரும் நல்லவரே. பொதுவாக மனுஷங்க என்றது என்னன்னா, நம்மால் நல்ல ஆளு, மற்றவங்களாம் மோசம், நம்ம ஜாதிக்காரன் நல்ல ஆளு, நம்ம மதத்துக்காரன் தான் யோக்கியன், இவன் தான் நீதிமான், இவன் தான் ஒழுக்கவான், இவன் தான் மென்மையானவன், இவன் தான் அன்பு கூர்ந்தவன். இன்னொரு சமுதாயமா மோசமான பயிலுவோ, அவனுக்கு புத்தியே கிடையாது, முரட்டு பயிலுவோ, அவனுக்கு மென்மையே கிடையாது. எல்லா சமுதாயத்திலும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். எல்லா சமுதாயத்திலையும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனிலே கிறிஸ்தவர்களை புகழ்ந்து பல வசனங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவர்களை புகழ்ந்து பல வசனங்கள் இருக்கின்றன. ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். அவர்கள், கிறிஸ்தவர்களுக்குள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்கள் இருக்கிறார்கள்,
துறவிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் அகந்தை கொண்டவர்களாக இல்லை. கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லப்பட்ட வசனம். அவர்கள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்கள் இருக்கிறார்கள், துறவிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அகந்தை கொண்டவர்களாக இல்லை. கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு இல்லையா? கொள்கை அளவில் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர் என்ற அடிப்படையில் வருகிற போது அது வேறு விஷயம். கொள்கை வேறு, மனிதர்கள் வேறு. கொள்கைகளை இஸ்லாம் விமர்சனம் செய்கிறது. ஆனால் மனிதங்கள்ல எல்லாரும் நல்லவன் தான், எல்லோரும் நல்லவர்கள் தான். எவ்ரி பர்சன் இஸ் இன்னோசன்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. ஆனா இப்ப நம்ம தலைகளா வச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்ரி பர்சன் இஸ் கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னோசன்ஸ் என்பதாக வைத்துக் கொள்கிறோம். ஆக குற்றவாளி நிரூபிக்கிற வரை எல்லோரும் நிரபராதிகள். இப்போது நாம் சொல்வது நிரபராதி நிரூபிக்கிறவரை எல்லோரும் குற்றவாளிகள் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லோரும் நல்லவர்கள் என்ற நிலையை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வகுப்புவாதிகள் என்ன செய்வார்கள்? இந்த பாசிஸ்டுகள், வெறியர்கள் இன்னொரு சமுதாயத்தை பற்றி தவறாகவே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இன்னொரு சமுதாயத்தின் மீது பகையை உண்டாக்கினால்தான் அவருடைய இயக்கத்தை அவர் வளர்க்க முடியும். ஒரு பொது எதிரியை காட்டணும், ஒரு காமன் எனிமி. ஒரு காமன் எனிமியை காட்டி தான் ஒரு தங்க இயக்கத்தை வளர்க்க முடியும். ஹிட்லர் என்ன செய்தான்? யூதர்களை எல்லாம் எதிரியாக காட்டினார். யூதர்களை எல்லாம் எதிரியாக காட்டி தனது நாசிச கொள்கையை அவன் வளர்த்தான். இப்படிதான் உலகத்தில் எல்லாரும் ஒரு பொது எதிரியை காட்டும். கம்யூனிசம் இருந்தவரை ஐரோப்பியர்கள் என்ன செய்தார்கள்? கம்யூனிசத்தை பொது எதிரியாக காட்டினார்கள். இப்போது இஸ்லாத்தை பொது எதிரியாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அப்போதான் அவங்க வாழ முடியும் என்பதாக ஆகிவிட்டது. ஆகவே அவர்கள் அந்த வேலையைத்தான் செய்வார்கள். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு, எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு சமுதாயத்தினரும், கிறிஸ்தவர்களோ, யூதர்களோ, சீக்கியர்களோ, பார்சிகளோ, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய எண்ணிக்கை 2% இந்தியாவிலே. ஆனால் கல்வியிலும் மருத்துவத்திலும் சமூக சேவையிலும் அவர்கள் ஆற்றிய பங்கு 20%. 20% சொல்லுங்கள். இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் ஏதாவது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பார். படிக்காத உண்டா? ஒன்று அவர் படிக்காவிட்டால் அவர் தாத்தா படிச்சிருப்பார், அவர் பேரன் படிச்சிருப்பார், யாராவது ஒருத்தர் படிச்சிருப்பார், அவருடைய மருத்துவமனைக்கு போயிருப்பார். ஆக அவ்வளவு சேவை செய்திருக்காங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். குஷ்வந்த் சிங் எழுதுவார், முஸ்லிம்கள் தங்களுடைய விகிதாச்சாரத்திற்கும் அதிகமாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விகிதாச்சாரத்திற்கு அதிகமான பங்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஆக வரலாற்றை எடுத்து பார்த்தால் எத்தனை பேர், அபுல் கலாம் ஆசாத்திலிருந்து கான் கஃபார் கானிலிருந்து அத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியாக. ஒவ்வொரு சமுதாயமும் இந்த நாட்டிற்கு பங்களிப்பு செய்திருக்கிறது. இதனை உணர்ந்து கொண்டால் நமக்கு நல்லிணக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6வது கட்டளையாக நான் சொல்ல விரும்புவது, அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்கள். அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்கள். யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுங்கள். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டா குரல் எழுப்புவோம். முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்பட்டா முஸ்லீம்கள் பேசுவாங்க, இந்து சமுதாயம் பாதிக்கப்பட்டா இந்துக்கள் பேசுவாங்க, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டா கிறிஸ்தவங்க பேசுவாங்க. இன்னொரு சமுதாயம் பாதிக்கப்படுகிற போது பேசுபவர்கள் எத்தனை பேர்? ஆக யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இஸ்லாம் இதனை வலியுறுத்துகிறது. இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதில் அவர் இந்த மதத்தவர், முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவர் என்ற ஒரு வித்தியாசமே பார்க்கக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. நன்மையை ஏவி தீமையை விலக்குவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம சமுதாயத்து ஆட்கள் தப்பு பண்ணாலும் கண்டிக்கணும். நம்ம சமுதாயம் ஆட்கள் தப்பு பண்ணாலும் கண்டிக்கணும். முஸ்லீம் செய்கிற தவறை முஸ்லீம் கண்டிக்க வேண்டும், இந்து செய்கிற தவறை இந்து கண்டிக்கணும், கிறிஸ்தவன் செய்கிற தவறை கிறிஸ்தவன் கண்டிக்கணும். நாம அடுத்த சமுதாயம் செய்கிற தவறை எளிதாக கண்டித்து விடுவோம். எனக்கு லேசு. ஒரு இந்து செய்கிற தவறை கண்டிப்பது எனக்கு லேசு, ஒண்ணு இல்லை. முஸ்லீம் செய்கிற தவறை கண்டிப்பதா எனக்கு கஷ்டம். துரோகிம்பா இல்லையா, காட்டி கொடுக்குறான்பா, சேம் சைட் கோல் போடுறான்பா இல்லையா, ஏதாவது சொல்லுவான். இதெல்லாம் தாங்கிக்கிறோனுங்க. சத்தியத்தை சொல்லுகிற போது இது போன்ற பிரச்சனைகள் வந்தே தீரும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், தனது சமுதாயம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர்தான் இனவெறி என்று சொன்னார்கள். அவரிடத்திலே ஒரு தோழர் கேட்டார், இனவெறி என்றால் என்ன? சோவனிசம், இனவெறி என்றால் என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் கொடுத்த விளக்கம், ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது தவறல்ல. ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது தவறல்ல. தனது சமுதாயம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அநீதிகளுக்கெல்லாம் துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி இல்லையா? நேசிக்கிறது இயற்கை தானே. ஒரு தமிழர் ஒரு தமிழரை நேசிப்பது இயற்கை, ஒரு இந்தியர் ஒரு இந்தியரை நேசிப்பது இயற்கை, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை நேசிப்பது இயற்கை. இதெல்லாம் இயற்கையாக வர்றது, இதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால்
முஸ்லீம் செய்கிற தவறெல்லாம் சரிதான் என்று சொன்னால் அது முஸ்லீம் வெறி, தமிழர் செய்கிற தவறெல்லாம் சரி என்று சொன்னால் அது பேர் தமிழ் வெறி இல்லையா? ஆகவே இனவெறி என்றால் நம்முடைய சமுதாயம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி. அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் அநீதி இழைக்கிறான் என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்த நிலையிலும் நீங்கள் அவனுக்கு ஆதரவு கொடுத்தால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள், நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த இனவெறி சிந்தனை ஒருபோது நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இத்தகைய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதோடு கலவரங்கள் வெடிக்கிற போது, மோதல்கள் ஏற்படுகிற போது அங்கு போய் சமாதானத்தை நிலைநாட்டணும், சமாதானத்தை செய்யணும். இன்னைக்கு பரமக்குடியில கலவரம் நடந்தது, எத்தனை ஆன்மீக தலைவர்கள் அங்க போனாங்க? ஒருத்தரும் போல. யாரா போனாங்களா? அன்பு, இரக்கம், கருணை, நல்லிணக்கம்னு பேசுகிறார்களே, எல்லா மதத்தை சேர்ந்தான் சொல்லுகிறேன். எந்த முல்லாவாத அங்க போனாரா? எந்த பிஷப்பாவது அங்க போனாரா? ஒருத்தரும் போல. அன்பு அன்புன்னு பேசுறீங்க, இதையெல்லாம் யார் தடுப்பது? குஜராத்திலே கலவரம் நடக்கிற போது யார் அங்கே சென்று சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள்? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் இருந்தாருங்க, இறந்து போனார், தவ திரு குன்றக்குழி அடிகளார். அவர் மட்டும் இந்த வேலையை செய்வார், எப்போதும் செய்வார். மண்டைக்காடுலே கலவரம் நடந்த போது அங்கே சென்று சமாதானத்தை உண்டாக்கியவர் தவ திரு குன்றக்குழி அடிகளார். அப்படிப்பட்ட துணிச்சல் அவருக்கு மட்டும்தான் இருந்தது, வேறு எவருக்கும் இல்லை. ஆகவே சமாதானம் செய்ய நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒரு முறை தோழர்களை பார்த்து கேட்டார்கள், தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மங்கள் செய்வதை விட ஒரு சிறந்த அறத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்டார். தோழர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் நாயகமே. சொன்னார்கள், 2 பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள், 2 பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள், அது தொழுகையை விட, நோன்பை விட அது சிறந்த தர்மமாகும் என்று சொன்னார்கள். ஆக பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை பிடிச்சா கதவை திறந்துச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க, நமக்கு ஒரு குஷியான ஒரு விஷயம் அது. ஆகா, அந்த சண்டையை வந்து பார்த்துட்டு வீட்டில் வந்து மணிக்கணக்காக பேசுறதுலாம் எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா? ஆகவே நம்ம அதை பார்க்கிற போது மனம் வருத்தப்பட வேண்டும். இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, அவங்க குடும்பம் என்ன, அவங்க குழந்தைகள் என்ன ஆகும் என்ற ஒரு இணக்கம் வந்து அவன் மனுஷன், அவன் தான் மனுஷன். வராம அதை ரசிக்கிறான் பாருங்க, அவன் மனுஷனா? அவனுக்கு வேற என்ன, வேற ஏதாவது பேர் வச்சுக்கிடுங்க, நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? ஆகவே இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதோடு நாம் சமாதான முயற்சியிலும் நாம் ஈடுபட வேண்டும். இது 7வது கட்டளை, மக்கள் சேவை, நாட்டு சேவை. இதுல எல்லாரும் இணைந்து ஒன்றாக பணியாற்ற வேண்டும். இப்ப இந்த லா போரம் அந்த வேலை தான் செய்யுது இல்லையா? இந்த லா போரம் சமூக சேவையில ஈடுபட்டு. ஆக இந்த மக்கள் சேவை, சமூக சேவை செய்கிற போது இந்த வெறுப்பெல்லாம் மறைஞ்சு விடும் இல்லையா? நாட்டுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆழமாக வருகிற போது மறைந்துவிடும். நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஓரணியில நின்று வெள்ளக்காரனை துரத்தணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனை துரத்திய பிறகு நமக்குள் சண்டை போட்டுக் கொண்டோம். இதுதான் நடந்தது. அந்த ஒற்றுமை கடைசி வரை இருந்திருந்தால், நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கிற போது அதே ஒற்றுமை உணர்வு இறுதி வரை இருந்திருந்தால் இந்த நிலைக்கு நாம் ஆளாகி இருக்க மாட்டோம். பின்னர் நமக்குள் சண்டை போட்டுக் கொண்டோம். ஆகவே இதயங்களை இணைக்கிற சக்தி இந்த மக்கள் சேவைக்கும் நாட்டு சேவைக்கும் உண்டு. குர்ஆனிலே ஒரு வசனம், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான செயல்களிலும் இறை அச்சத்தை தோற்றுவிக்கின்ற செயல்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். நல்ல விஷயத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிடுங்க, தீமையான விஷயங்களில் எவருக்கும் நீங்கள் துணை போகாதீர்கள். ஆக மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளிலே நாம் இனம், மொழி என்று பார்க்கக்கூடாது. இஸ்லாத்திலே உங்களுக்கு தெரியும் 2 வகையான கட்டளைகள் இருக்கின்றன. ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹுகூக்குல்லா, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்னொரு கடமை இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஹுகூக்குல் இபாத். படைப்புகள் என்றால் பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவினர்கள், அண்டை வீட்டினர்கள், ஏழைகள், அனாதைகள், முதியவர்கள், தொழிலாளர்கள், விதவைகள் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி குர்ஆனிலோ ஹதீஸிலோ நீங்கள் பெருமானாருடைய வாக்கிலோ படிக்கிற போது அங்கே முஸ்லீம், முஸ்லீம் அல்லாதவன் என்ற பேச்சே வராது. மனிதன்கிற பேச்சு தான் வரும். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஒருவர் கேட்கிறார், நீங்க சொல்றீங்க அண்டை வீட்டுக்காரனுக்கெல்லாம் உதவணும்னு சொல்றீங்க, என் வீட்டை சுத்தி நிறைய அண்டை வீட்டுக்காரங்க இருக்காங்க, எல்லாருக்கும் என்னால உதவ முடியாது, யாருக்கு முதல் உரிமை யாருக்கு, முன்னுரிமை யாருக்கு என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த வீட்டினுடைய தலைவாசல் உனது தலைவாசலுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவனுக்கு வரும். அதான் ப்ரையாரிட்டி. பக்கத்துல க்ளோசஸ்டா இருக்க பாருங்க, முஸ்லீம் சொல்லல, நல்லா கவனிக்கணுங்க, முஸ்லீம்னு சொல்லல, இங்க உன் பக்கத்து வீடு யாரோ அவனுக்கு உதவி செய் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆக இந்த சமூக சேவையை பொறுத்தவரையில மதத்தை கடந்த மனித நேயம் அங்கே இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு குர்ஆனிலே ஒவ்வொரு கருத்திலும் நீங்கள் அதனை பார்க்கலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
ஒரு வீட்டில் இறப்பு நிகழ்ந்து விட்டால் அந்த வீட்டிற்கு 3 நாட்களுக்கு நீங்கள் சாப்பாடு சமைத்து கொடுக்க வேண்டும். அங்க போய் சாப்பிடக்கூடாது, இங்க இறந்தோ வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. நீ தான் அவர்கள் துக்கமாக இருப்பார்கள், அவர்களால் சமைக்க மாட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் சமைத்து கொடுங்கள். இதுல முஸ்லீம் சொல்ல, முஸ்லீம் அல்லாத சொல்ல, யார் வீடாக இருந்தாலும் சரிதான். இன்றைக்கும் சில முஸ்லீம்கள் அதை பின்பற்றி வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டில் இறப்பு நடந்தால் உணவு சமைத்து கொடுப்பது பழக்கம் இன்னும் பல முஸ்லீம் இடத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆக மனித நேயத்தோடு நடந்து கொண்டால், மதங்களை கடந்த மனித நேயம் இருந்தால் நாட்டிலே ஒற்றுமை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது 7வதாக. 8வதாக நாம் சொல்ல விரும்புவது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உறவுகளுக்கு தடையாக அமைந்திருப்பது புரியாமை, அறியாமை. இந்துக்களை பத்தி முஸ்லிம்களுக்கு தெரியாது, முஸ்லிம்களை பத்தி இந்துக்களுக்கு தெரியாது. இவனுடைய நம்பிக்கை என்ன, இவனுடைய கலாச்சாரம் என்ன, இவனுடைய வழிபாடு என்ன, இவனுடைய பிரச்சனைகள் என்ன, ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சா பேப்பர்ல மூலமா தெரிஞ்சதான், வேற ஒன்றும் தெரியாது. பத்திரிகைகள் மூலமாக தெரிந்து கொண்டதான். ஆகவே புரிகிற போதுதான் நெருக்கம் ஏற்படும். Knowledge is the shortest distance between two communities. Knowledge is the shortest distance between two communities. ஆக அறிவுதான் இடைவெளியை குறைக்கிறது. ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள், இன்டர் ஃபெய்த் டயலாக், இன்டர் கம்யூனிட்டி டயலாக், இது எல்லாரும் செய்து, இப்ப நாங்க இவங்க முஸ்லீம்கள் செஞ்சிருக்கிறாங்க, அதே மாதிரி எல்லா சமுதாயத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் இந்த ஒற்றுமையை உருவாக்க முடியும். இது 8வதாக நான் சொல்லிக் கொள்வோம். 9வதாக, வரலாற்றை புரிந்து கொள்வதின், தவறாக புரிந்து கொள்வதனால் நம்முடைய இணக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரலாற்றை சரியான கோணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய வரலாற்றை எழுதியவர்கள் யார்? வெள்ளையர்கள். அவன் என்ன செய்தார்கள்? டிவைட் அண்ட் ரூல், இல்லையா? பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் அடிப்படையில் வரலாற்றை எல்லாம், வரலாற்றிலே வகுப்புவாதத்தை உள்ளே புகுத்தி மக்களை பழக்க செய்தார்கள். வரலாற்று ஆசிரியர் பிபான் சந்திரா என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் சொல்வார், வகுப்புவாதம் எங்கே உருவாகிறது தெரியுமா? வகுப்புவாதம் வகுப்பறைகளில் உருவாகிறது. வகுப்புவாதம் வகுப்பறைகளில் உருவாகிறது. ஆகவே தவறாக கற்பிக்கப்பட்ட போதனைகள் மூலமாக இவைகள் உருவாவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படின்னா வரலாற்றை எப்படி அணுக வேண்டும்? ரீட் வித் ஓப்பன் மைண்ட், வித்தவுட் எனி ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ். தெளிந்தான மனதோடு ஓப்பனாக என்ன இருக்கு தெரிஞ்சா உண்மை புரியும். ஏற்கனவே ஒரு கருத்தை தேக்கி வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வரலாற்றை படித்தால் ஏற்கனவே கொண்ட கருத்தை தான் மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டிருப்பீர்கள். புதிதாக உங்களுக்கு ஒன்றும் செய்தி கிடைக்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலே உள்ள முரண்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது ஒரு மன்னரை பற்றி சொல்லப்படுகிறது, இவர் கோயிலை இடித்தார், இப்படி ஒரு வரலாறு இருக்கு. அதே மன்னரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் கோயில்களுக்கு மானியம் அளித்தார். 2 இருக்கு. இது எதுங்க உண்மை? இடித்தது உண்மையா, மானியம் கொடுத்தது உண்மையா? அப்ப எங்கேயோ போய் நடக்குது, எங்கோ இடைச்செருகள் நடந்திருக்கிறது. இந்த வரலாற்று ஆசிரியர் எங்கோ விளையாடி இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. இது நான் யாரை சொல்லி தெரியுமா? அவுரங்கசீப்பை தான் சொல்றேன், வேற யாரும் சொல்லல. அவுரங்கசீப் கோயில்களை இடித்தார். பாடப்புத்தகத்தில் இல்லாத பாடப்புத்தகம் கிடையாது. ஒரிசாவினுடைய முன்னாள் கவர்னர் PN பாண்டே, அவர் வரலாற்று ஆசிரியர். அவரிடத்திலே ஒருவர் ஒரு தஸ்தாவேஜை கையில கொடுத்து, இதை ஐயா பாருங்க, அது பாரசீக மொழியிலே இருந்து, அவருக்கு பாரசீகம் தெரியும். ஆகவே அதை பார்க்க சொன்னார். படித்து பார்த்தார். அவுரங்கசீப் ஒரு கோயிலுக்கு மானியம் அளித்ததற்கான தஸ்தாவேஜ், கோயிலுக்கு மானியம் அளித்ததற்கான தஸ்தாவேஜ். பின்னர் இது பற்றி முழுமையாக ஆராய தொடங்கினார். பல கோயில்களுக்கு அவர் மானியம் அளித்ததற்கான தஸ்தாவேஜ் அவர் கையிலே கிடைத்தன. அப்போ இடிப்பவர் எப்படி மானியம் வழங்குவராக இருக்க முடியும்? ஆக எங்கோ புரட்டு நடந்திருக்கிறது. இதனை புரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. மன்னர்கள் போட்டுக்கொண்ட சண்டைகள் எல்லாம் மத சண்டைகள் அல்ல. மன்னர் சண்டைகள் எல்லாம் மத சண்டை அல்ல, இல்லையா? இந்து ராஜாவும் முஸ்லிம் ராஜாவும் சண்டை போட்டுட்டாங்க. இந்து ராஜாவுடைய தளபதி முஸ்லிம், அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் முஸ்லிம். முஸ்லிம் மன்னருடைய தளபதி இந்து, அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாம் இந்துக்கள். ஆக 2 மன்னர்கள் அவருடைய செல்வத்திற்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக அவர்கள் போட்டுக்கொண்ட சண்டை. இது எப்படி மத சண்டையாகும்? மன்னர்கள் தங்களுடைய இராணுவத்தை, தங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக போட்டுக்கொண்ட சண்டைகள். ஆக இவற்றையெல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொண்டு மோதிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள, இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நடந்த தவறுகளுக்கெல்லாம் இன்றைக்கு சரி செய்ய புறப்பட்டால், வரலாற்றை சரி செய்ய புறப்பட்டால் அதற்கு எல்லை உண்டா? வரலாற்று நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சரி காண வேண்டும் என்று புறப்பட்டால் அதற்கு ஒன்றும் முடிவே கிடையாது, போய்கொண்டே இருக்க வேண்டியதான். செய்ய வேண்டும் என்னவென்றால் வரலாற்றில் நடந்த தவறுகள் இருந்து படிப்பினை பெற வேண்டும்.
படிப்பினை பெற்று அது போன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அறிவுடைமையாக இருக்குமே தவிர நிகழ்ந்த தவறுகளை எல்லாம் சரி செய்வது என்று புறப்பட்டால் எங்கே போய் முடியும்? தமிழ்நாட்டிலே உள்ள பல கோயில்கள் சமண கோயில்கள் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டன. புத்த விகார்கள் இந்து கோயில்களாக மாற்ற என்னுடைய கருத்து அல்ல, இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இவற்றையெல்லாம் சரி செய்ய முடியுமா உங்களால? எங்கே போய் முடியும் அதற்கு? ஆக அதை அப்படியே விட்டு விடுவோம். இனி அப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக வரலாற்றில் என்றோ நடந்த தவறுகளுக்காக, யாரோ செய்த தவறுகளுக்காக இன்றை பழிவாங்க நினைப்பதும் இன்றைய சமுதாயத்தை பழிவாங்க நினைப்பதும் எங்கே போய் முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்குமாறு உங்களை நான் தெளிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இது 9வதாக நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிற கருத்து. இறுதியாக 10வது 10 கமாண்ட்மெண்ட்ஸிலே இப்போது 10வது பகுதிக்கு வருகிறோம். ஒருவேளை நமக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டால் அதற்கு போராடுகிற போது நீதியான வழிமுறைகளைத்தான் கையாள வேண்டும். நன்மையை கொண்டே தீமையை தடு, குர்ஆன் சொல்லுகிறது. நன்மையை கொண்டே தீமையை தடு. குர்ஆனில் வசனம் இருக்கிறது, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா, நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களது உற்ற பகைவர்களும் நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். இல்லையா? தீமைக்கு தீமை செய்தால் என்னவாகும்? நெருப்பை நெருப்பால் விரட்ட முடியுமா? தண்ணீரை கொண்டுதான் நெருப்பை அகற்ற முடியும். அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்ற முடியுமா? முடியவே முடியாது. சுத்தமான துணியை கொண்டுதான் அழுக்கை அகற்ற முடியும். ஆகவே ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை என்ற வழிமுறையை கையாண்டால் அது எங்கே போய் முடியும்? பெருமானத்தின் ஒருவர் கேட்டார், எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு அநீதி அளிக்கிறார்கள், நான் அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்கிறேன், அவர்கள் என்னை கேவலப்படுத்துகிறார்கள், நான் அவர்களை மரியாதை செய்கிறேன், இப்படி செய்வது சரிதானா என்று பெருமானிடத்தில் கேட்டார். அப்படியே செய்யும், இப்போது எப்படி இருக்கிறீரோ அப்படியே இரும், இவ்வாறு இருந்தால் இறைவன் உமக்கு துணை செய்வான், இவ்வாறு நீ செய்வது அவர்கள் முகத்தில் கரிபூசியதற்கு சமம், கரிபூசியதற்கு சமம். வள்ளுவன் சொல்றான்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல். ஆகவே இந்த தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது என்பதுதான் சரியான வழிமுறையாக இருக்குமே தவிர அநீதிகளுக்காக இன்னொரு அநீதிகளை செய்தால் எப்படி? யார் நியாயங்களுக்காக யாராவது அநியாயங்கள் செய்வார்களா என்ன? இல்லையா? இன்றைக்கு தீவிரவாதிகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தீவிரவாதிகள் செய்வது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு சில அநீதிகள் இழைக்கப்பட்டன, அதற்கு பழிவாங்குவதற்காக நாங்கள் இதை செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. நோக்கமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், அதனை அடைகிற வழிமுறைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நல்ல நோக்கத்திற்காக தீய வழிமுறைகளை நம்மால் கையாள முடியாது. ஆகவே அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஆகவே நன்மையை கொண்டே நாம் தீமையை தடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மீது துவேஷம் கற்பித்தால் நாம் துவேஷம் கற்பிக்க கூடாது. நம்மை பற்றி பொய்யான செய்திகள் சொன்னால் நாம் அவர்களை பற்றி பொய்யான செய்திகளை சொல்லக்கூடாது. உண்மையே பேசுவோம், வாய்மையே பேசுவோம். ஆக இந்த 10 கட்டளைகளை நீங்கள் மனதில் கொண்டால் இந்த நாட்டிலே அமைதியாக வாழ முடியும். ஆக மீண்டும் ஒரு முறை அந்த கட்டளைகளை சில நிமிடங்களிலே சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். நம்மை பிளப்பது ஆதிக்க மனப்பான்மை, நம்மை பிளப்பது ஆதிக்க மனப்பான்மை, நம்மை இணைப்பது அன்பு மனிதநேயம் என்பது அடிப்படை. அதன் அடிப்படையில் 10 கட்டளைகள். முதலாவது கட்டளை, மனிதர்கள் அனைவரும் சமம், எல்லா நாடுகள், எல்லா மொழிகள், எல்லா இனங்கள் அனைவரும் சமம். 2வது கட்டளை, உணர்வுகளை மதிக்க வேண்டும், பிறருடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது என்பது 2வது கட்டளை. 3வது கட்டளை, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆக பல்வேறு சமுதாயங்கள் இருக்கின்ற போது அங்கே யூனிட்டி தான் தேவையை தவிர யூனிஃபார்மிட்டி அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக, சம உரிமைகள், சம வாய்ப்புகள், ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இரட்டை நிலைகளை மேற்கொள்ளக்கூடாது. இடது சமுதாயத்திற்கு ஒரு நீதி, அடுத்த சமுதாயத்திற்கு நீதி என்பதாக வைத்துக் கொள்ளக்கூடாது. 5வதாக, எல்லோரும் நல்லவரே, எல்லா இனத்தவரும் நல்லவர்கள் தான், எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 6வதாக, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தாக்கப்பட்டவர்கள் நாம இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும், மற்றவராக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். தாக்கியவர்கள் நம்மவர்களாக இருந்தாலும் அதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். நாட்டு சேவையிலும் மக்கள் சேவையிலும் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை சரியான கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையை கொண்டே தீமையை தடுக்க வேண்டும். 10 சொன்னா சொல்லுவீங்களா திருப்பி? ஆக இதை நீங்கள் ஆழமாக உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் உங்களுக்கு சீடிகளை அவர்கள் போட்டு தருவார்கள். ஆக இந்த நாடு இல்ல, எல்லா நாட்டிற்குமாக நான் பேசுகிறேன். ஏதோ இந்திய நாட்டில் இருக்கிறதுக்காக நீங்க மைனாரிட்டியா இருக்கிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறீங்க என்பதாக அல்ல. எல்லா நாட்டு மைனாரிட்டி, அரபு நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிகளுக்கும் சேர்ந்து பொருந்துகின்ற ஒரு கருத்தை தான் சொல்கிறேன். அங்கு வாழ்கிறவர்களுக்கும் இதே உரிமைகள் வழங்கப்பட வேண்டிய கருத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக இந்த வகையிலே நாம் முயற்சி செய்வோம். இது போன்ற நிகழ்வுகள் அதற்கு துணை புரியும். வசந்தம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு அன்றாட வாழ்வில் இஸ்லாம்
வியாழக்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு உங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களுக்கும் விளம்பரங்களுக்கும் 8344513585. இந்நிகழ்ச்சி குறித்த உங்களது எண்ணங்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மானுட வசந்தம், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன், சென்னை, IFT வளாகம், 138, பெரம்பூர் நெடுஞ்சாலை, சென்னை 6